ஏன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்னொரு 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போகணும்னா அதில் எனக்கு உளவே உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் போயிருக்கலாம். மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது 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 நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தம்பி இசை மதிவாணன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள் பெரும்பாடு பற்றீர்கள்ங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்வோடு அதை பகிர்ந்துக்கிறேன். இன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 10 ஆண்டுகள் கூட நம்ம போராடுவோம். ஆனால் உறுதியாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டியதில்லை. எந்த காலத்திலையும் தமிழ் மீதும், என் தாயின் மீதும், என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு சென்று தடம் பெறல மாட்டோம். தன்னலத்திற்காக சமரசங்களை செய்ய மாட்டோம். எவருக்காகவும் எதுக்காகவும் பதவிக்காக, அற்ப பணத்திற்காக போயிட்டு சமரசம் செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். அதில் வந்து எந்த சமரசமும் எங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை. நம்ம அதை செய்ய போகிறது இல்லை. நமக்கு அப்படி ஒரு வெற்றி தேவையும் இல்லை. நம்ம முழுக்க மக்களை நம்புகிறோம். 100 விழுக்காடு நம்புகிறோம். மக்கள் நம்மளை நம்புகிற வரை ஐயா குணங்குடி கனிபா அவர்கள் வந்து அவர் விடுதலைக்காக நான் போராடினேன். அவர் விடுதலை பெற்று வந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னாங்க.